இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கடாய் சிக்கன் வீட்ல எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? அதுக்காக இங்க நான் சிக்கன் எடுத்திருக்கேன் 3/4 கிலோ அளவுக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இது நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போறோம். மேரினேட் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அது ஃப்ரை பண்ணணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சைடு கடாயில நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்காம கொஞ்சம் சாஃப்டா ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். இனி சிக்கன் பொரிச்ச ஆயில்ல கொஞ்சம் ஆயில ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இந்த அளவுக்கு ஆயில் இருந்தா போதும். இனி அடுத்ததா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதையும் இதுல போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளிய மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இதுல போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இனி அடுத்ததா கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இனி இதுல மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே இதுல போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்பைசஸ் பவுடரை அப்படி இந்த சிக்கன்லயே போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த ஸ்பைசஸ் பவுடர் தாங்க இதோட சீக்ரெட் மசாலா, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இனி கடைசியா கொஞ்சமா மல்லி இலையை பொடியை கட் பண்ணி அதையும் இதுல போட்டுடலாங்க. இப்போ ஹோட்டல்ல கிடைக்கிற அதே டேஸ்ட்ல வீட்ல ஈஸியா செஞ்சிடலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.